நம் ஆண்டவராகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் அனைவர் பெயராலும் இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறையாசிரை எடுத்து வந்திருக்கின்ற பாசத்துக்குரிய தந்தை சைமன் அந்தோனிராஜ் அவர்கள், முதல்வர் புனித பால் பள்ளி நேவில் அவர்களை அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றேன். தந்தை அவர்களுடைய உடலுள்ள நலனுக்காக, அவருடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுடைய நலனுக்காகவும் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த வழியை நாம் பக்தியோடு இந்த நாளை சிறப்பிக்கின்ற சவரி குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களுடைய உடலுள்ள நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு நிறைவேறவும் இந்த வழியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இன்றைய நாளில் உபயம் செய்பவர்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி விஜி தனிகாசலம், பிரவீனா, கார்த்திகேயன், விஜயலட்சுமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல்நலனுக்காகவும் பல் மருத்துவமனை திறப்பு விழா நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும் மருத்துவமனையினுடைய வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டிக் கொள்வோம். உபயம் சபரி வீடு திரு சேவியர் ஆரோக்கியம்மாள் குடும்ப நன்றியாகவும் நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். உபயம் கள்ளப்படியான் வீடு குழந்தை ஆசிரியர் உறுதுமறை குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய உடல் நலனுக்காகவும் பேரப்பிள்ளைகளுடைய உடல் நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் இந்த வழியிலே வேண்டிக் கொள்வோம். சிறப்பாக நம் பங்கிலுள்ள எல்லா மக்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், செய்யும் தொழிலில் பாதுகாப்போடு இருக்கவும், இன்னுமாக தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், குழந்தை வரும் வேண்டி ஜெபித்துக் கொண்டிருப்போருக்கு இறைவன் குழந்தை வரத்தை தருபடியாகும் இந்த வழியை நாம் பக்தியோடு வேண்டிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 10, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 7 முதல் 8 மற்றும் 12 முடிய. இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள்
அக்காலத்தில் இயேசுவின் பெற்றோர் ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே இந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது கர்மேல் மலை மேலே இருப்பது போல இருக்கிறது. கார்மேலின் பேரழகே, சாரோனின் மலரழகே என்றெல்லாம் அந்த பாடல் இருக்கிறது. உண்மையாகவே இந்த ஆலயத்தை இன்று நம்முடைய இந்த திருவிழா நேற்று கொடியேற்றத்தோடு தொடங்கி இந்த 2ஆம் நாள் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடி இப்படிப்பட்ட புதிதாய் வண்ணம் தீட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருப்பலி, இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்பவனி உண்மையாகவே நம்மை மாதாவினுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக வளர செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பெங்களூரிலோ அல்லது பாண்டிச்சேரியிலோ மெட்ராஸிலோ இருப்பது போல இந்த ஆலயத்தினுடைய உட்பகுதி அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. உண்மையாகவே கடவுள் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். இயேசு கூட அந்த இறுதி ராமனவு பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் நகருக்குள் போங்கள், அங்கே ஒரு மனிதர் இருப்பார் என்ற விவரம் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் உங்களுக்கு மேலே ஒரு பெரிய அறையை காட்டுவார். அனைத்து வசதிகளோடும் அந்த அறை இருக்கும். அங்கே நாம் இறுதி ராமனவை கொண்டாடுவோம் என்று சொல்லுவார். இயேசுவுக்கு தெரியும், மறுநாள் நாம் இறக்கத்தான் போகிறோம். எனவே மரத்தடியில் உட்கார்ந்து இறுதி ராப்போசனத்தை உண்டு இருக்கலாம், அல்லது ஏதோ அந்த மலை பகுதியிலே ஒரு மலையிலே கடுமையாக அழுது புலம்பி கொண்டாடி இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய அறை, அனைத்து வசதிகளோடு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த அறையில் அவர் நற்கருணையை ஏற்படுத்துகிறார். அந்த அறையில் குருத்துவத்தை உருவாக்குகிறார். அதான் நாம் பெரிய வியாழன் என்று கொண்டாடுகிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இந்த ஆலயத்திற்குள் இன்று நிற்பது எனவே மகிழ்ச்சியான இந்த நேரத்திலே நாம் நம்முடைய தாய் புனித கார்மேல் அன்னைக்கு நம்முடைய அதிமிக வணக்கத்தை செலுத்துகிறோம். ஏனென்றால் புனிதர்களுக்கு வணக்கம் என்றால் நம்முடைய தாய் கன்னிமரியாவுக்கு ஹைப்பர் தூளியா அதிமிக வணக்கத்தை நாம் செலுத்துகிறோம். அது உண்மையாகவே மாதாவுக்கு செலுத்தக்கூடிய வணக்கம் அல்ல. மாதா வழியாக அவருடைய கையிலே தாங்கி இருக்கக்கூடிய குழந்தை இயேசு, அவருடைய இதயத்திலே இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு,
அவர் பெற்றெடுத்த அந்த குழந்தை இயேசு. கடவுளுக்குத்தான் நாம் செலுத்தக்கூடிய அத்தனை புகழ்ச்சியும் கொண்டாட்டமும் பாடலும் கீதமும் கடவுளுடைய மகிமைக்கு தான் அவை சென்று சேருகின்றன என்ற உணர்வோடு தான் நாம் இந்த 9 நாட்களும் நவநாளில் ஈடுபட்டு நம்முடைய ஜெபங்களையும் தேவைகளையும் வேண்டல்களையும் நம்முடைய பாதுகாவலை புனித கார்மேல் அன்னையினுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கிறோம். அதே நேரத்தில் நன்றி உணர்வோடும் கடந்த ஆண்டு முழுவதும் புனித கார்மேல் அன்னை தனது வல்லமை மிக்க பரிந்துரையால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக பரிந்து பேசி இருக்கிறார், நம்மை வழிநடத்தி இருக்கிறார், நம்மை காப்பாற்றி இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து இருக்கிறார். இல்லை, ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் நம்முடைய துன்பத்தை நாம் தாங்கிக் கொள்வதற்கான வலிமையையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் தந்திருக்கிறார். எனவே இப்படி பல காரணங்களுக்காக இந்த நேரத்தில் ஒருபுறம் நன்றி உணர்வோடும் இன்னொரு பக்கம் தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையை நம்பி அவருடைய திருவடிகளில் நம்முடைய வேண்டல்களை வைத்தும் நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஜப்பான் நாட்டிலே 6 அல்லது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. அது என்ன கதை என்றால், அந்த நாட்டிலே ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டிற்கு முன்பாக வாசல் அருகே ஒரு தாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தாய்க்கு முன்பாக 2 குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு அந்த அம்மா காலையிலே உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகள் தாயிடமிருந்து அந்த காலை உணவை உண்டு கொண்டிருக்கின்றன. ஜப்பானிலே அந்த காலகட்டம் ஒரு உள்நாட்டு போர் நடந்தது. எனவே எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் அந்த உள்நாட்டிலேயே பக்கத்து நகரிலிருந்து பகுதியிலிருந்து வரக்கூடிய வீரர்கள் குதிரையிலே வருவார்கள். அவர்கள் எந்த ஊருக்குள் வேண்டுமென்றாலும் நுழைந்து அந்த ஊரை அடித்து நொறுக்கி குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று கொலை செய்து அந்த ஊரை கைப்பற்றுவது வழக்கம். எனவே ஒரு முறை இந்த அம்மா அமர்ந்தவாறு உணவு ஊட்டி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அந்த தெரு வழியாக ஒரு பெரியவர் ஓடிக்கொண்டு சொல்லுகிறார், எல்லாரும் போய் உயிர் பிழைச்சுக்கோங்க, ஊருக்குள்ள நம்ம ஊருக்குள்ள குதிரை வண்டி வீரர்கள்லாம் வராங்க, எனவே உயிரை காப்பாற்றிக்கணும்னா நீங்க இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுங்க என்று சொல்லுகிறார். எனவே கையிலிருந்து அந்த பாத்திரம் தட்டு எல்லாவற்றையும் கீழே போட்டு விட்டு அந்த அம்மா அந்த 2 குழந்தையும் தூக்கி கொண்டு ஓடுகிறார். தொலைவிலே திரும்பி பார்க்கிறார். பின்னால் அந்த வீரர்கள் குதிரையிலே வருகிறார்கள். கையிலே வாள், சிலருடைய கையிலே ஈட்டி. அதெல்லாம் பார்த்த பிறகு அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி இந்த 2 குழந்தைகளை நாம் காப்பாற்ற போகிறோம், என்ன நடக்க போகிறது நம்முடைய வீட்டுக்கு, என்ன ஆகுமோ என்று பயந்து தூக்கி கொண்டு ஓடுகிறார். பல மைல் தூரம் ஓடுகிறார். அதன் பிறகு அவருக்கு சக்தி இல்லை. எவ்வளவு தூரம் ஓட முடியும் 2 குழந்தைகளை ஒரு அம்மா காலையில தூக்கி கொண்டு? சரி, திரும்பி பார்க்கிற பொழுது தொலைவில் வந்து கொண்டிருந்த அந்த குதிரை வீரர்கள் எல்லாம் பக்கத்திலே கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கிறார்கள். அப்போது அவருக்கு ஒரு யோசனை, நம்மால் இனியும் ஓடி இந்த 2 குழந்தைகளோடும் நாம் ஓடினோம் என்றால் இந்த 2 குழந்தைகள் நாம் 3 பேருமே சாக வேண்டியதுதான் என்றால் இந்த குதிரையிலே துரத்தி கொண்டு வரக்கூடிய அந்த வீரர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய கையிலே சிக்கினால் ஒரே வெட்டாக இந்த 3 பேருடைய தலையை வெட்டி விடுவார்கள். என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடும் என்று 2ல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தையை விட்டு விடுவோம், ஒரு குழந்தையை மட்டும் தூக்கிட்டு ஓடினா ஒன்று இறந்தாலும் பரவாயில்ல, ஒன்றை காப்பாற்றிக்கலாம், நம்ம உயிரையும் காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமான தருணம், எந்த அம்மாவாலையும் முடியாது. அப்ப அந்த அம்மா எப்படி பார்க்குறாங்க, அந்த வலது பக்கத்தில் இருக்கிற குழந்தை இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிக்குது, இடது பக்கத்தில் இருக்கிற குழந்தைய பார்க்குறாங்க, விட்டு இல்லாமல் அந்த குழந்தையும் இறுக்கமாக பிடிக்குது. யாரை விடுறது, வலது பக்கம் இருக்கிற குழந்தையா இடது பக்கம் இருக்கிற குழந்தைய? ஒரே குழப்பம். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இடது பக்கம் இருக்கிற குழந்தைய விட்டுட்டு ஒரே வலது பக்கம் இருந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு வழியா ஓடி ஒரு மலை புதர் எதையோ தாண்டி உள்ள போய் ஒரு புகையில பதுங்கிக்கிறாங்க. அப்ப அவர் பின்னாடி அந்த ஊர்ல பக்கத்து தெருவில் இருந்த வந்த ஒரு பெரியவர் இதெல்லாம் கவனிச்சுட்டு கிட்ட போய் அந்த அம்மா கிட்ட கொண்டு, நான் கொலை பண்ண போறேன், இந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன், இன்னொரு குழந்தைய நீ ஏன் விட்டுட்டு வந்த? காரணத்தை சொல்லலைன்னா கண்டிப்பா இங்கேயே நான் உன்னைய கொன்னுடுவேன்னு அந்த பெரியவர் சொல்லலாம். நீ செய்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தம்மா, கண்டிப்பா நீங்க சொல்லணும்னு சொல்றாரு. அப்ப அந்த அம்மா அழுறாங்க, இல்லை எனக்கு காரணம் வேணும், சொல்லுமா, நீங்க அந்த குழந்தைய விட்டுட்டு தானே வந்தீங்க, 2 குழந்தைய தூக்கிட்டு ஓடுனீங்க, ஏன் ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்தீங்க? இது தப்பு இல்லையா?
ஏன் இப்படி செய்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா தயங்கி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நான் 2 குழந்தைக்கு தான் காலையில் உணவு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். 2 குழந்தையும் காப்பாற்றணுன்ற நோக்கத்தோடு தான் அந்த 2ஐயும் தூக்கிக்கிட்டு ஓடி வந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு மூச்சு வாங்கச்சு, எனக்கு சக்தியே இல்லை. அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோன்னா அந்த 3 பேரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. சரி, 3 பேரும் சாகிறதுக்கு பதிலாக ஒரு குழந்தைய காவு கொடுத்துடலாம், மீது 2 பேரையாவது காப்பாற்றிடலாம் நினைச்சுதான் நான் தூக்கிட்டு வந்தேன். வருகிற பொழுது யாரை விடலான்னு நான் நினைக்கும் போது இந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை நான் விட்டேன் இல்லைங்களா, அது என்னுடைய குழந்தை. வலது பக்கம் இருந்தது என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த என்னுடைய சொந்தக்காரங்க குழந்தை. காலையில் வேலைக்கு போகும்போது அவங்க என்கிட்ட விட்டுட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டு போனாங்க. அதனால காவு வாங்குறதுன்னா நான் பெற்றெடுத்த என் குழந்தைய காவு வாங்கிடலாம், காப்பாத்துறதுன்னா என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட குழந்தைய காப்பாற்றணும். அப்போதான் அந்த அம்மா வந்து கேட்கும்போது அந்த குழந்தைய ஒப்படைக்கலாம்னு நினச்சி எனக்கு பிறந்த குழந்தைய நான் விட்டுட்டு என்கிட்ட காலையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைய நான் தூக்கி ஒரு வழியாக சுமந்து கொண்டு வந்து இங்கே காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறார். அந்த பெரியவர் கதையை கேட்டவுடனே அந்த அம்மா காலில் விழுந்தார். இது ஏன் இந்த குழந்தைகளுக்கு ஜப்பான் நாட்டில் 6வது 7வது அந்த கதையை சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தாயினுடைய அன்பு அல்லது ஒவ்வொரு தாயினுடைய போராட்டம், ஒவ்வொரு தாயினுடைய பிரமாணிக்கம் என்பது நம்மளெல்லாம் வார்த்தையால் சொல்லி மாளாது. அந்த தாயினுடைய பிரமாணிக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் பொறுமைக்கும் நாம் வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால் உண்மையில் நம்மால் அது விவரிக்கவே முடியாது. அந்த தாயை நினைத்து பாருங்கள், எவ்வளவு விசுவாசம், பிரமாணிக்கம், தான் கொடுத்த வாக்கு. காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக அந்த குழந்தையை எப்படியாவது உயிரோட ஒப்படைக்கணுமே. என்னுடைய குழந்தைய யாரும் கேட்க போறதில்ல, நான் எனக்கு தெரியும் என்னோட குழந்தை என்னுடையது. எனவே காவு வாங்குறதுன்னா என்னுடைய குழந்தைய காவு வாங்குவேன், காப்பாத்துறதுன்னா என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைய காப்பாற்றுவேன்னு சொன்ன மாதிரி மாதா அதைத்தான் செய்தாங்க. இன்று நாம் 2ஆம் நாளிலே அற்புதமான சிந்தனையை தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அன்னை மரியா குடும்பங்களின் முன்மாதிரி. குடும்பம் என்றால் என்ன? தந்தை, தாய், குழந்தைகள். இதுதான் குடும்பம், வீடு அல்ல. வீட்டிலே நாம் வாழ்கிறோம். வீடு இல்லாதவர்கள் கூட குடும்பமாகத்தான் இருக்கிறார்கள். பல ஊர்களிலே, ரயில் நிலையங்களிலே, சென்னையிலே, மும்பையிலே பார்க்கிறோம். அதெல்லாம் குடும்பம் இல்லை என்றால் அதுவும் குடும்பம். எனவே வீடு வேறு, கட்டடம் வேறு அல்லது உறைவிடம் வேறு. குடும்பம் என்பது அதனுடைய உயிரோட்டமான நபர்கள், தாய், தந்தை, பிள்ளை. இதுதான் அந்த குடும்பத்தினுடைய உயிரோட்டமான அங்கத்தினர்கள் இவர்கள் தான். எனவே ஒவ்வொருவரும், குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், வெறுமனே தாய்க்கு மட்டும் அன்னை மரியா முன்மாதிரி அல்ல, தந்தைக்கும் அவர்தான் முன்மாதிரி. அவர் பெற்றெடுத்த குழந்தை இயேசுதான் அனைத்து குழந்தைகளுக்கும் முன்மாதிரி. ஏன்? ஒரு காலத்தில் மாதாவே குழந்தையாகத்தான் இருந்தார்கள். அவர்களுடைய பெற்றோரான சுபக்கின் அன்னமாளுக்கு குழந்தை. எனவே குழந்தைகளுக்கும் மாதா முன்மாதிரி. எனவே குடும்பங்களின் முன்மாதிரி என்றால் அன்னை மரியாவிடம் அப்படி என்ன இருந்தது? அவருடைய பிரமாணிக்கம், அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மை, அவருடைய அந்த விசுவாசம் என்றால் நம்பிக்கை அல்ல, அந்த பிரமாணிக்கமாக அவர் இருந்தது. நாம் பார்க்கிறோம், வானதூதர் கபிரியேல் அவருக்கு வந்து அந்த மங்கள வார்த்தையை சொல்லுகிறார். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய வானதூதர் அவருக்கு சொன்னது, தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது, எனவே கடவுளுடைய குழந்தை நீங்கள் பெற்றெடுக்க போகும். இது எப்படி நிகழும்? மீண்டும் வானதூதர் சொல்லுகிறார், ஒரு அடையாளமும் கொடுக்கிறார். உம்முடைய உறவினர் எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருத்தரித்து இருக்கிறார். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். உடனே மாதா அதை நம்புகிறார்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகட்டும் என்று வாக்கு கொடுத்தவர் ஒவ்வொரு நாளும், ஏன் தன் மகன்
தன் கண் முன்பாக சிலுவையிலே அறையப்படும் போதும், ஏன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும், அவருடைய உயிர்ப்புக்கு பிறகும் 50ஆம் நாள் திருத்துதர்களோடு அந்த மேலறையில் அமர்ந்து மன்றாடின போது, தூயாவி இறங்கி வந்த போதும், ஏன் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகும், விண்ணக ராக்கினியாக மோட்ச ராக்கினியாக முடிசூடப்பட்ட போதும், இப்பொழுதும் தொடர்ந்து ஆகட்டும் என்றுதான் அவர் உரைத்துக் கொண்டு இருக்கிறார். எனவே மாதாவினுடைய அந்த பிரமாணிக்காதைத்தான் நம்முடைய திருத்தந்தை இப்பொழுது இருக்கக்கூடிய 14ஆம் லியோ அவர்கள் சொன்னார்கள். துறவரமோ இல்லறமோ, குடும்ப வாழ்வோ அல்லது துறவர வாழ்வோ, எதுவாக இருந்தாலும் முதல் தேவை ஃபிடெலிட்டி. அழைப்புக்கு முதல் படி பிரமாணிக்கம் என்று சொன்னார். வழக்கமாக இந்த பிரமாணிக்கம் என்பது அழைத்தல் என்றால் தேவழைத்தல், துறவரம் என்று நினைப்பானால், திருத்தந்தை அவர்கள் சமீபத்திலே ஒரு கடிதத்தின் வழியாக ரெண்டுமே அழைத்தல், குடும்பத்திற்கும் அழைத்தல், துறவரம் இரண்டுமே இறை அழைத்தல். திருமணமாக இருந்தாலும் சரி, துறவு வாழ்வாக, இது இரண்டுக்குமே எது அடிப்படை தேவை என்றால் பிரமாணிக்கம். அதுதான் நாம் புனித கன்னிமரியாவினுடைய வாழ்விலே பார்க்கிறோம். வாக்கு கொடுத்தார், ஆகட்டும் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு, அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு, கொடுத்த வாக்குறுதிக்கு விசுவாசமாக பிரமாணிக்கமாக அந்த வாக்குக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பதற்கு அவர் மேற்கொள்ள வேண்டிய போராட்டங்கள், எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், ஏற்பட்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், இழப்புகள் ஏராளம். எனவே அந்த நேரங்களில் எல்லாம் மாதா இல்லை, தெரியாமல் சொல்லிவிட்டேன், இப்பொழுது என்னால் முடியாது, கொஞ்சம் காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொண்டு விடலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம் என்று இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். எப்படி என்றால் தன் மகனையே காவு கொடுத்தார். தன் பெற்றெடுத்த அந்த ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவே தன் கண் முன்பாக சிலுவையிலே அறையப்பட்ட போது, இது உலகினுடைய மீட்புக்கு அவசியம், எனவே தன் மகனையே கையளித்தார். யாருக்காக? மானுட சமூகமாகிய அவருடைய மற்ற பிள்ளைகள். அதாவது யோவானிடம் ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ உன் தாய். மாதாவிடம் சொன்னார், இதோ உன் மகன் என்று. அவருடைய மற்ற பிள்ளைகள் ஆகிய நமக்காக அவர் பெற்றெடுத்த அந்த ஒரே மகனை அவர் பலியாக்கினார், கையளித்தார், காவல் கொடுத்தார். அதனால்தான் நாம் மாதாவை கொண்டாடுகிறோம், வணங்குகிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தையும் வாக்குறுதியும் வாழ்வும் தியாகமும் அப்படி உன்னதமானது, சிறப்பானது. வேறு எந்த பெண்ணிடமும் இந்த உலகிலே நாம் அப்படி ஒரு புனிதத்தை, தூய்மையை, பிரமாணிக்கத்தை பார்க்க முடியாது. அந்த அளவு அன்னை மரியாள், தூய காரமேல் அன்னை தன் வாழ்விலே வாழ்ந்தார். எனவே குடும்பங்களுக்கு அன்னை மரியா முன்மாதிரி என்றால் அவருடைய அந்த முதன்மை நற்பண்பு என்ன? அவருடைய அந்த பிரமாணிக்கம், நம்பிக்கைக்குரியவராக அவர் இறுதி வரை இருந்தது. இது முக்கியமானது. இரண்டாவது, இன்றைய தொடக்க உரையிலே வாசித்தார்கள், அன்னை மரியாவினுடைய பொறுமை அல்லது அவருடைய சகிப்புத்தன்மை. ஒரு தாயாக இருந்து அவரிடம் வெளிப்பட்ட அந்த பொறுமை. மாதாவினுடைய வாழ்வு முழுக்க விவிலியத்திலே ஒரு சில நிகழ்வுகள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதிலே குறிப்பாக இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பார்த்தோம். 12 வயதிலே இயேசுவை எருசலேமுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள் பாஸ்கா விழா கொண்டாட. திரும்பி வருகிறார்கள். மக்கள் ஏராளமாக, அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கில் எருசலேமுக்கு இந்த விழா கொண்டாட போவார்கள். இப்பொழுது அப்படி அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சென்றபோது கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு வருகிற பொழுது, ஒரு நாள் கழித்துதான் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. தன்னுடைய அந்த மகன் கூட்டத்திலே இல்லை, தங்களோடு பயணிக்கவில்லை, உறவினர்களோடு இல்லை. எனவே தேடுகிறார்கள். இன்னும் 2 நாட்கள் தேடி 3ஆம் நாள் 3 நாட்கள் மகனை காணாத அந்த தவிப்பு, மகன் தொலைந்து விட்டாரோ என்ற அந்த ஏக்கம், இதற்காக அவர் தேடிய அந்த முயற்சி. இறுதியில் கோவிலிலே பார்த்தபோது மாதா கேட்கிறார், மகனே ஏன் இப்படி செய்தாய் என்று. அந்த தாயினுடைய பொறுமையும் அங்கே வெளிப்படுகிறது. அவர் அந்த தேடலில் அவருக்கு இருந்த அன்பு, ஆர்வம், குறிப்பாக அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் மீது அவருக்கு இருந்த அந்த பற்று. ஒரு தாயாக அவர் எப்படி தன் மகனை தேடுகிறார். இயல்பாகவே எல்லா அன்னையர்களுக்கும் தன் மகனின் மீது பற்று உண்டு, அதை யாருமே மறுக்க முடியாது.
முடியாது. உலகமே வெறுத்தாலும் தாய் தன் மகனை வெறுக்க மாட்டார். ஒரு ஊரினுடைய மைய பகுதியில் ஒரு பெரிய மார்க்கெட், அங்கேதான் மக்கள் காலையில் வருவார்கள், பொருள் வாங்குவார்கள். அங்கேதான் தேவையான அனைத்து பொருட்களும் மக்களுக்கு வேண்டியவையெல்லாம் கிடைக்கும். அந்த இடத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பார்க்கிற பொழுது ஒரு இளைஞனுடைய உடல் தலை வெட்டப்பட்டு இரத்தத்தோடு கிடக்கிறது. அப்பொழுது அந்த அங்காடி, அந்த கடைக்கு, அந்த கடை தெருவுக்கு வந்தவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு ஆச்சரியத்திலே உறைந்து நிற்கிறார்கள். என்ன இந்த இடத்தில் இவ்வளவு இரத்தம், அங்கே தலை வெட்டப்பட்டு ஒரு இளைஞன் கிடக்கிறானே என்று. ஆனால் யாரும் பெரிதாக வருந்தவில்லை. எல்லாரும் மனசுக்குள் அல்லது லேசாக முனகிக் கொண்டு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இவனுக்கு இது தேவை. இந்த இளைஞன் இதுவரை யார் பேச்சையும் கேட்டதில்லை. பெற்ற தாய் தந்தையை காலால் எட்டி உதைத்தார். ஊரிலே யாருக்கும் அவன் கட்டுப்படவில்லை. தான்றோன்றித்தனமாக வாழ்ந்தார். சட்டத்தை மீறி அவன் விருப்பப்படி செய்தான். எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதித்தான். எனவே இது இவனுக்கு தேவை. யாரோ இவனை கொலை செய்திருக்கிறார்கள், இது இவனுக்கு தேவை என்று எல்லாரும் நினைத்து கொண்டு மௌனமாக அந்த சடலத்தை சுற்றி நிற்கிறார்கள். அப்பொழுது தலைவிரி கோலமாக ஒரு தாய் ஓடி வருகிறார். வந்து பார்த்த அந்த அம்மா தன் மகன் வெட்டப்பட்டு கிடப்பதை பார்த்து, ஐயோ மகனே என்று கதறி அழுகிறார். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து அந்த பெரியவர் சொல்கிறார், அந்த தாயினுடைய உள்ளம் தாழவில்லை. எத்தனை முறை அந்த மகன் அந்த தாயை எட்டி உதைத்தான், எத்தனை முறை அந்த மகன் அந்த தாயை திட்டி தீர்த்தான். ஆனாலும் அந்த தாயினுடைய உள்ளம் தாழவில்லை. இதை சகிக்கவில்லையே என்று நினைக்கிறார். ஊரெல்லாம் அந்த மகனை வெறுத்தது. ஏன் அந்த தாயை கூட ஒரு கட்டத்தில் அவரை வெறுத்து இருப்பார். ஆனால் அந்த மகன் இல்லை என்ற போது அந்த தாயினுடைய இதயம் துடிக்கிறது. வேதனையாலும் வலியாலும் வெம்பி அழுகிறார். இது ஒரு பாவியான மகனை பெற்றெடுத்த அந்த மனித தாய்க்கு இப்படி என்றால், தன்னை நோக்கி புலம்பும் அல்லது தன்னை நோக்கி மன்றாடும் எண்ணற்ற நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு நம் மீது நம் அன்னை கார்மேல் அன்னை கொண்டிருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு இருக்கும் என்று நினைத்து, ஊரின் பார்வையில் நாம் பாவிகளாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையில் நாம் இருக்கலாம். ஆனால் அன்னையின் பார்வையில் நாம் மற்றவர்களுடைய பார்வையில் பாவிகளாக இருந்தாலும் அவரை பொறுத்தவரை அவருடைய அன்பு பிள்ளைகள், அவருடைய பிரியத்திற்குரிய குழந்தைகள். அவர் நம்மை விரும்பி அன்பு செய்கிறார். இதைத்தான் இந்த நாளிலே நாம் உணர வேண்டும். அதனால் இதுதான் அன்னையினுடைய அந்த லட்சணம், குடும்ப லட்சணம், குடும்பங்களின் முன்மாதிரி என்றால் இந்த அன்னை தன் குழந்தை இயேசுவை எப்படி அன்பு செய்தார் அதே போன்று நம்மையும் பொறுமையோடும் பேரன்போடும் ஆர்வத்தோடும் பற்றோடும் நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். நம்முடைய பாவங்களால் ஒருபோதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. நாம் பாவிகளாக இருந்தாலும் எப்படியாவது நாம் மனம் மாறுகிற பொழுது அவருடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசுவிடம் திரும்பி வரும்போது மிகுதியாக மகிழ்ச்சி அடையக்கூடியவர் நம்முடைய தாய் புனித கார்மேல் அன்னை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருக்கு விழா எடுத்து சிறப்பிக்க இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி இந்த 9 நாட்களும் நம்மை தயார் செய்கிறோம் என்றால் உண்மையாகவே அவர் கையிலே எழுதி இருக்கக்கூடிய அந்த குழந்தை இயேசுவிடம், ஆண்டவர் இயேசுவிடம் நாம் திரும்ப வேண்டும், மனமாற வேண்டும். அதுதான் நம்முடைய தாய் புனித கார்மேல் அன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம், நாம் அளிக்கக்கூடிய மாபெரும் பரிசு, அன்பளிப்பு என்பதை இந்த நாளிலே உணர்வோம். இந்த 9 நாட்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல தயாரிப்போடு கூடிய ஒரு ஒப்புரவு உற்சாகத்தை மேற்கொண்டு அதனுடையாக கடவுளுடைய இரக்கத்தையும் ஒப்புரவையும் அருளையும் அனுபவித்து இந்த திருவிழாவை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றி நம்முடைய தாய் கார்மேல் அன்னைக்கு நாம் பெருமையும் வணக்கத்தையும் செலுத்துவோம். அதுதான் குடும்பங்களின் முன்மாதிரியாகிய புனித கார்மேல் அன்னை நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது. நம்முடைய வாழ்விலும் எவ்வளவு பெரிய போராட்டம், சவால்கள், சோதனைகள், கஷ்டம் வந்தாலும் அவரை போல நாம் கொடுத்த வாக்குக்கு, திருமண நாளில் கொடுத்த வாக்குக்கு அல்லது துறவர நாளில் கொடுத்த வாக்குக்கு பிரமாணிக்கமாக இருக்க அந்த அன்னை நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய தேவைகளை கூர்ந்து கவனிக்கிறார். நம்முடைய
இன்னல்கள் இக்கட்டுகளை ஒருபோதும் அவர் புறக்கணிக்காமல் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய அன்றாட வாழ்வின் போராட்டங்களில் அவருடைய அருள் உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாவலில் தாய் திராவையை இறையன்பிலும் பிறனன்பிலும் வழிநடத்தி செல்கின்ற திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் குருவட்சத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மீட்பின் பாதையில் மக்களை வழிநடத்திட ஆவியின் கண்களையும் கரங்களையும் தந்தருள வேண்டும் என்று புனித கார்மேல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் நாட்டு தலைவர்கள் தங்களின் பணியில் நேர்மையும் அன்பும் கனிவும் கொண்டவர்களாக வாழ வரமருள புனித கார்மேல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் உருவாம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையை உம் அன்பு கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்தருளும். மேலும் உம் பலிபீடம் சூழ்ந்துள்ள உம் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரின் குடும்பங்களையும் உம் அன்பினால் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று புனித கார்மேல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வும் வழியுமான என் இறைவா, இன்றைய நாளில் திருப்பலியை சிறப்பிக்கும் சௌரி குடும்பத்தினரை ஆசீர்வதியும். உம் பிள்ளைகளாகிய இவர்கள் நம்பிக்கையில் நிலைத்து நன்மைகளை பற்றி கொள்ள வாழ்வில் முன்னேற்றம் காணவும் பொருளாதார நெருக்கடியில் நின்று விடுதலை பெறவும் விவசாயம் செழிக்கவும் தொழில் வளம் பெருகவும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழ வரம் வேண்டி புனித கார்மேல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பலமுமாகிய இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையாய் கண்ணோக்கியருடும் அவை உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருந்தால் அவற்றை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்தருள எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை
உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று முல்லையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய கார்மேல் அன்னையின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் எழிட்டதால் அந்த அன்னை உம்முடைய தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளத்தணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். விருந்தை அருந்தியவர் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்த மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவையை நினைவு கொண்டிருந்தோம். பிரான்சிஸ் கலிஸ்டாண்டகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்கம் செய்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பங்களில் மறித்தவர்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமக்கூறியில் ஏற்றிருந்தோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணித்தாயும் என் பங்கின் பாதுகாவலரும் ஆகிய புனித கார்மே அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாட்டில் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரவரல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீரிடத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை என்று சொல்லியரிடம் என் ஆன்மா நலமடையும். Yes.
திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று.